வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இப்ப அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது ஒரு சில டவுட் அவங்களுக்கு இருக்கு. அந்த டவுட்டை தான் இந்த வீடியோல நம்ம சரி செய்ய போறோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்சியில் முதலீடு பண்ண நிறைய முதலீட்டாளர்கள் 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லும்போது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணாமலும் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலீட்டாளர் அவங்க பார்த்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணும்போது ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு அமௌண்ட் வரல. ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேன் கார்டு, அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் எடிட் ஆப்ஷன் இருக்கு. இவங்களுக்கு சிலவங்களுக்கு இருக்காது. எடிட் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் நாட் பி ப்ரொசீடு அட் திஸ் ஸ்டேஜ் அண்ட் யூ மே ஏ வெயிட் நோட்டிஃபிகேஷன் இன் திஸ் ரிகார்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1000 to 20,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 to 25,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணி 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் இப்போ அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே 40,000, 50,000, 1,00,000 இந்த மாதிரி முதலீடு பண்ணி 2019 ரீஃபண்டு அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய அமௌண்ட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி அவங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆகிறவங்க கவலைப்பட தேவையில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன போல பிஎஸ்சிஎல்னு சொல்லிட்டு டைப் பண்ணி செர்ச் கொடுத்தா ஃபஸ்ட்டே உங்களுக்கு பிஎஸ்சிஎல்னு சொல்லிட்டு வரேன் ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் பிஎஸ்சிஎல் என்கொயரி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிஎஸ்சிஎல் உங்களுடைய பாண்டில் இருக்க நம்பர் ப்ளஸ் இந்த கேப்சா இதில் போட்டு நீங்கள் செர்ச்னு கொடுத்தா போதும் உங்களுடைய ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்பர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு விரிவான தகவல் வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் என்னை கான்டாக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ஆகிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.